உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றும் கூட நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதும் அதற்காக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்றும் சற்று நாம் வேத வாக்கியங்களிலிருந்து தியானிப்போமாக. எங்கே மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் கடைசியில் 18, 19, 20 ஆகிய வசனங்களை வாசிப்போமாக. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீர் ஞான ஸ்நானம் கொடுக்கறதை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறார். அதில் அது மட்டும் இல்லை, அதை மட்டும்தான் நம்ம பொதுவாக பேசுவோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த வசனங்களை வாசித்து மறுபடியே சொல்லுகிறேன் பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் சொல்கிறா? இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. என்ன சொல்கிறார்? வானத்திலையும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு அவர் சொல்லலை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவோடைய அதிகாரத்துக்குள்ளாக சகலத்தையும் ஒப்படைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இன்னொரு வார்த்தை, அதை நீங்கள் கவனிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. யார்? இந்த போதகர் அவங்களுக்கு சீஷராக்கிறதா? இல்லை, இயேசுவுக்கு சீஷர்களாக. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவுக்கு சீஷர்கள், போதகரை பின்பற்றுகிறவர்கள் போதகருக்கு சீஷர்கள், யோவான் ஸ்நானனை பின்பற்றுகிறவர்கள் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்கும்படி சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இந்த இடத்துல தான் எழுதியிருக்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ தெளிப்பு ஞானஸ்நானமெல்லாம் சரியில்லைன்னு ஒரு பேசிட்டு வருவாங்க. சரி, அதை பற்றி பேசுகிறப்ப அதை பேசுவோம். ஆனால் இப்போ இங்கே இதெல்லாம் கவனிங்க. இயேசு யோவான் ஸ்நானன் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான்? யோர்தான் நதியில் தண்ணீரில் மூழ்க பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு? இவரும் அங்கே அந்த யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த இடத்துல ஐனோன் என்னும் இடம், அந்த இடத்துல இவரும் ஞானஸ்நானம் கொடுத்தார். இவரில் இவருடைய சீஷர்கள் கொடுத்தாங்க, அப்படி எழுதியிருக்கு. அப்போ தண்ணீரில் மூழ்கி,
அதாவது அந்த இடத்துல தண்ணீர் அதிகமாக இருந்தபடியால் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படி எழுதியிருக்கு. தெளிப்பு ஞானஸ்நானத்துக்கு அவ்வளோ தண்ணீர் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தீங்களா? சரி, அதனால தான் தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறத பற்றி பேசுகிறோம். இங்கே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். தண்ணீரில் மூழ்கிறத மட்டும் அவர் இப்போ பேசலை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது இந்த ஆளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணுகிறது. இல்லை வேறு பேரில் ஞானஸ்நானம் பண்ணால் இவங்க யாருக்கு சொந்தமாக இருவாங்க? இந்த செல்லு இருக்குது, இது பேரில் நான் ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்னா இந்த ஆள் யாருக்கு சொந்தம்? இந்த செல்லுக்கு சொந்தம். அதனால் எந்த பேரில் ஞானஸ்நானம் கொடுக்குறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல். இயேசுவே சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு கூட அந்த பேரில் ஞானஸ்நானம் சொன்னால் அவரோட கூட ஐக்கியமாக இருக்கிறதற்கென்று அடையாளமாக தண்ணீர் ஞானஸ்நானம். தண்ணியில் ஞானஸ்நானம், தண்ணிக்குள்ளே முக்கிய எந்திரிச்சோடனே என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. தினம் குளித்தா இன்றைக்கி ஒரு தடவை தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிச்சு குளித்து வந்தேன், அப்படி தான். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம்னா பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதென்று அதை அறிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள அதுக்கு அடையாளமாக இருக்கிற இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தை கொடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. என்ன பாஸ்டர் அப்படித்தானா? ஆமாம், நீங்கள் வேறு யார் பேரில்? இப்போ அந்த காலத்தில் கிரேக்கர்கள் தத்துவ ஞானிகள், அவங்க தான் முதல்ல ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அவங்கெல்லாம் பெரிய தத்துவ ஞானிகள், அவங்கெல்லாம் பெரிய படிப்பாளிகள். அதனால் நிறைய பேர் நான் போய் அரிஸ்டாட்டில்கிட்ட நான் போய் படிக்க போகிறேன், சாக்ரட்டிஸ்ட்டை படிக்க போகிறேன், பிளாட்டோக்கிட்ட நான் போய் படிக்க போகிறேன்னு போய் அந்த தத்துவ ஞானிகளுக்கு சீஷர்களாக இருந்து அவர்களை பின்பற்றி அவர்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக வருஷக்கணக்காக அவர்களோடு கூட இருந்து கற்றுக்கொள்வார்கள். அப்போ அங்கே தான் ஞானஸ்நானம்னு ஆரம்பிச்சது. கடைசி யோவான் என்ன பண்ணால் அந்த ஞானஸ்நானத்தை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்து தேவனோட கூட தேவன்கிட்ட ஒழுங்காக ஐக்கியமாக இருக்கிறதுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். இயேசு வந்தபோது ஞானஸ்நானம் கொடுத்தா இவர் இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுன்ட்டார். அப்போ யாரோட? அங்கே அரிஸ்டாட்டில் கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்காக அவன் ஞானஸ்நானம் பெற்றான். இப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனோட கூட ஐக்கியமாக இருக்கும்படி மனம் திரும்புதல், அது மனம் திரும்பினா தான் கர்த்தர்ட்ட வர முடியும், அதுக்காக ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுத்தப்போ இவருக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, இவர் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆள். ஆனாலும் எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறதற்காக இப்போ எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா அப்படி கேட்டார். அப்போ இயேசுவானவர் ஞானஸ்நானம் கொடுக்குறப்ப அவருடைய சீஷர்கள் கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கு. அது எப்படி கொடுத்தாங்கன்னு எழுதலை, ஆனால் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக கொடுத்துருப்பார். அது யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு ஒரு அடுத்த படி முன்னேற்றத்தில் வந்திருக்கோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச பிறகு இவர் இப்போ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுன்றாரு. ஏன்னா இவருக்கு இப்போ சகல அதிகாரமும் இவர்கிட்ட இருக்குது. சகல அதிகாரமும் இவர்கிட்ட இருக்கும்போது இவர் சொல்லலாம், ஏன் பேர ஞானஸ்நானம் கொடு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் பிதாவுக்கு கட்டுப்பட்டவர். இயேசுவானவர் பிதாவுக்கு சதா காலமும் கீழ்ப்படிந்திருப்பார் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். இப்படி
நம்முடைய தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நடக்கிறது. அங்கே தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ட்ரினிட்டி திருத்துவம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவங்க 3 பேரும் தனித்தனி ஆட்கள். ஆனால் அவங்க மனசு 3 ஒரே மனசு. என்ன மனசு? பிதா என்ன சொல்கிறாரோ அதான் ரைட், டிக் அடிச்சிடுவாங்க. அப்போ பிதா அவர் சொன்னாங்க, எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ ஆவியானவர் போய் எதையாவது கேட்டால் செய்ய மாட்டார். ஆவியானவர் ஏற்கனவே அவருடைய ஐடியா படி இருக்கிறாரு. அதனால் ஆவியானவர் என்ன கேட்டாலும் பிதாவுடைய சித்தம் என்னமோ அதை தான் கேட்பார். இப்போ நீங்களும் நானும் என்ன ஜெபம் பண்ணுவோம்? அவருக்கு சித்தமானபடி நாம் எதையாகிலும் கேட்டால் பிதா பரிசுத்த ஆவியானவர் போய் பிதாட்ட கேட்டால் அவர் பிதாவுக்கு சித்தமானது போய் கேட்பார். இயேசுவானவர் போய் பிதாட்ட என்னமாவது கேட்டால் இப்போ பிதாவுக்கு எது சித்தமோ அதை கேட்பார். ஏன்னா அவர் தான் சூப்பர், எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர். அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்த குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார்கள். அதனால தான் 3 ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அவங்க மனசு ஒன்றாயிருச்சு. மனசு ஒன்றாயிருச்சுன்னா நோக்கம் ஒன்றாயிரும். அப்படி நோக்கம் ஒன்றாயிருச்சுன்னா ஒரே மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது இது என்ன சொல்கிறாரு? இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடு அப்படின்னா, நீங்கள் பிதாவுக்குள்ளாக குமாரனுக்குள்ளாக பரிசுத்தாவிக்குள்ளாக ஐக்கியமாக்கப்படுகிறீர்கள். அவருக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறீர்கள். தண்ணீருக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணுறதில்ல. அப்படி ஞானஸ்நானம் பண்ணி ஒரு அடையாளம், இன்னுமே நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீங்க, அது மூலமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவிட்ட ஐக்கியமாக இருப்பீங்கன்னு. ஆனால் இது உண்மையான அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டதுனால ஞானஸ்நானம். இதுக்கு அடையாளமாக இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 12:13. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ளாக அவருடைய கிறிஸ்துவின் சரீரம்னா அது வேற, இயேசுடைய சரீரம் வேற, கிறிஸ்துவின் சரீரம் வேற. அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுறோம்னு பின்னாடி சொல்ல வருது. வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் ஒன்று, ஆனால் அவயவங்கள் வேறு வேறு. இப்போ கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்குல்ல, அதுபோல் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே சபை எல்லாம் இருக்கிறது. சபையார் எல்லாரும் இருக்கிறார்கள். அதில் தான் எழுதியிருக்க, நம்ம ஒரு வேளை கண்ணாக இருப்போம், இல்லை காதாக இருப்போம், இல்லாட்டி மூக்காக இருப்போம், இல்லாட்டி வாயாக இருப்போம், கையாக இருப்போம், காலாக இருப்போம், நகமாக இருப்போம், ஏதாவது ஒன்றா இருப்போம். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டுட்டா நாம் தேவனோடு ஒப்புரவானது மட்டுமில்ல, தேவனோடு கூட இணைக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அவனுக்குள்ளே அவன் தான், இவன் சொன்னால் அவன் செஞ்ச மாதிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கு நீங்கள் எப்படி பாவத்தில் கடந்து பிசாசோட ஐக்கியமாக கடந்து அந்த பிசாசோட பாவத்தையெல்லாம் செஞ்சு கடந்த நம்மளை அவர் கூப்பிட்டு ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி, வசனத்தினால் பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்தி நம்மை கொண்டு போய் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே மூழ்கடிச்சு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பூமியிலே வாழ்ந்திருக்கும்படி சபைக்குள்ளாக நம்மை அழைத்திருக்கிறார். சபையில் இந்த 5 வகை ஊழியம் எதுக்கு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர், போதகர், மேய்ப்பர். இந்த 5 வகை ஊழியம் எதுக்கு? அதாவது நம்மளை கொண்டு போய் கிறிஸ்துவின் சரீரத்தில் முக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
முக்கிறேன்னு சொன்னால் அங்கே உள்ளே போனோம்னு இல்லை நான் வேறு மாதிரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, அதனால தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணங்களை நாம் தரித்து கொண்டு கிறிஸ்துவை போல வாழ பழகுகிறோம், கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும் வரைக்கும் இந்த ஊழியங்கள் சபையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கேற்ற விதத்திலே சீர்படுத்துகிறது. இந்த சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் இந்த போதனைகளெல்லாம் கேட்டு கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக அவராக நாம் தனித்தனி ஆளுகதான், ஆனால் அவருக்குள்ள அவராக நாம் இணைக்கப்படும்படி அந்த சரீரத்துக்குள் நம்ம ஞானஸ்நானம் பண்ணுகிறார் என்று இந்த இடத்துல வருது. அதையும் வாசிக்கிறேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, எந்த ஆவி? பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. எந்த சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். நான் அப்போ தான் சொன்னேன், இயேசுடைய சரீரம் வேறு, அது நம்முடைய சரீரம் மாதிரி. ஆனால் கிறிஸ்துவின் சரீரங்கிறது தேவனுடைய சபை, மணவாட்டி சபை தான், அது கிறிஸ்துவின் சரீரம். இயேசு அதுக்கு தலையாக இருக்கிறார். அப்போ இந்த மணவாட்டி சபைங்கிறான், அது கிறிஸ்துவின் சரீரங்கிறான். ஒரு ஆளோடைய சரீரம் மாதிரி நம்ம எல்லாம் போய் அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்டின் ஆகிறோம். அப்படியாக கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நம்மை ஞானஸ்நானம் பண்ணதாக எழுதியிருக்கு. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியினால தான் தாகம் தீர்க்கப்படுறோம். இப்போ நமக்கு 2 வகையான உணவு வருகிறது. ஒன்று சாப்பாடு. எது சாப்பாடு? இந்த வேத வாக்கியங்கள் தான் சாப்பாடு. ரட்சிப்பின் வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள், இவை தான் நமக்கு சாப்பாடு. ஆனால் தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம தாகம் தீர்க்கிறவர். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக அப்படின்னு சொல்லி என்ன எழுதியிருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில்? வாசிக்கவா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 முதல். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனு வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர்னால் நம்ம குடிக்கிற தண்ணியா? இது இல்லை, இது தண்ணி தான். ஆனால் அவர் இயேசு சமாரியா ஸ்திரீகிட்ட சொல்லும்போது, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் வரும், நான் கொடுக்குற தண்ணீர் அதை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் வராதுன்னு. அவள் கேட்குற, அதை எனக்கு கொடுங்கயா, நாங்கள் திரும்ப திரும்ப தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த கணத்துக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னு. அவள் இல்லை, இது இல்லை, அந்த ஜீவ தண்ணீர் அது அவர்களுக்குள்ளே ஒரு நதியாக அவருடைய இருதயத்திலிருந்து அவருடைய நதியை போல ஓடும் அப்படி சொல்லிட்டாரு. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வெள்ளம் போல புறப்பட்டு வருகிறார். அப்படி அனுபவம் வேணும். தூங்கத்தனமாக இருக்க முடியாது விசுவாசி. அப்போ அந்த தாகம் தீர்க்கிறது நமக்கு. இங்கே தாகம் தீர்க்கிறது வேறு யாரும் கிடையாது, ரட்சிக்கிறது வேறு யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரட்சிப்பார். நம்முடைய ஆவல், நம்முடைய தாகம் பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நம்முடைய தாகம் தீர்க்கப்பட முடியும். அதனால் சும்மா இங்கே தாகம் தீர்க்க இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா, இதெல்லாம் சரீரத்துக்கு. ஆனால் ஆத்மாவுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று பரிசுத்த ஆவியானவர் தான். ஆக வசனம் நமக்கு போஜனமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக நமக்குள்ளே கிரியை செய்வார். அதை நினைத்து பாருங்கள். இந்த யோவான் 7வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசி காட்டுறேன், அது எப்படி அந்த தாகம் தீர்க்கிறதுன்னு வருது. யோவான் 7வது அதிகாரத்தில் 37வது 38வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு,
ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இவர் என்ன தண்ணி எடுத்து ஊற்றி விடுறாரா? இலவசமாக அங்கே ரோடுகளில் வச்சுருப்பாங்களே, அப்படியா? இல்லை. ஆனால் என்னென்னு கவனிங்க, ஒருவன் தாகமாக இருந்தால் வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அது என்னையா நதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வசனத்தில் வருது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ வசனத்தினால நீங்கள் மறுபடி ஜனிப்பிக்கப்படுகிறீர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டீர்கள், அதான் கரையம் செலுத்தினது. இங்கே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாகம் தீர்க்கிறார். இன்னும் வேணும், எங்கே போய் தேடுறது? எங்கேயும் தேட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீரை, அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உண்மையாக தாகம் தீர்க்கப்படுவீர்கள். இப்போ கடவுளை தேடி இங்கே அங்கே எங்கெல்லாம் ஓடி சுற்றி அலைஞ்சு எங்கேயுமே போனேன், கடவுளை கண்டுபிடிக்க முடியலன்னு வர்றவன் இயேசுநாதர்கிட்ட வந்தவுடனே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். அதனால் அந்த தேடுதல் படலம் நின்று விட்டது. அதுக்கு மேலே போய் அவன் எங்கேயும் கடவுளை தேட போகிறதில்ல. அது மாத்திரமில்ல, ஏன் போகிறதில்ல, இவனுக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி, சமாதானம், பூரணம் வந்து விடுகிறது. எப்படி? பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணி உள்ள நதியாக ஓடி இவன் மூலமாக மற்றவர்களுக்கும் தாகம் தீர்க்கத்தக்கதாக அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. அப்படியானா இதை யோசிச்சு பாருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இங்கே பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் பரிசுத்தத்துக்குள்ளே வருது. நீங்கள் தேவன் பரிசுத்தர்னு சொன்னேன், நம்மை நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கொண்டால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொன்னேன். அதை நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அவர் என்னமோ செஞ்சுருக்கிறாரு. என்னது? தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கறத ஒரு அடையாளமாக வச்சு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்மளை ஞானஸ்நானம் பண்ணி வச்சுப்படுறாரு. இல்லை, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே நம்மளை ஞானஸ்நானம் பண்ணி வச்சிடுறாரு. அது மூலமாக நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் வைக்க நமக்கு முடிகிறது. அது என்ன ஐயா அப்படி ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை விளங்குற மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லவா? சரி, இப்போ திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கும்போது பாஸ்டர் என்ன பேசலாம், பேசி கேட்குறதெல்லாம் கேட்டு அவங்க உறுதி சொன்னோடனே அவங்களுக்கு தாலியை கட்டுவார், இல்லாட்டி பைபிள் மாற்றுவார், இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சுட்டு ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட சொல்லுவார். சொல்லிட்டு என்ன செய்வார்? இன்று முதல் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிமித்தம், சபைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி நிமித்தம் இவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன் அப்படி சொல்லிவிடுவார். இவர் இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் இன்னொன்று இருக்குது. அப்போதைக்கு இயேசுவானவர் வந்து அழைத்த விருந்தாளியோ அழையா விருந்தாளியோ கல்யாணம்னு நடத்தினா, ஏன்னா கல்யாணங்கிறது கர்த்தர் ஏற்படுத்தினது, இது எந்த மனுஷனுடைய கண்டுபிடிப்பும் கிடையாது. கல்யாணம் நடக்கும்போது இயேசுவே வந்து இந்த புருஷனையும் இந்த பெண்ணையும் கணவனும் மனைவியுமாக ஒரே மாம்சமாக இணைக்கிறார். என்ன அது ஒரே மாம்சமா? ரெண்டு ஆள் தனித்தனியாக தானே இருக்குது. ஆமாம், ரெண்டு ஆள் தான். ஆனால் ஒரே மாம்சமானா அது வரைக்கும் வேறு வேறு ஆளாக இருந்தவங்க அந்த கல்யாணம் ஆனவுடனே இந்த பொண்ணு சொல்லிடுறேன், நான் புருஷனோட போய் குடியிருக்க போகிறேன்னு சொல்லிடுறான். அவங்க மனசு ஒத்து போகுது. இந்த ஒத்து போகிற மனசு ஒத்து போய் இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய சரீரம், அவர்கள் மாம்சம் ஒரே மாம்சமாக இருக்கிறது. அந்த ரெண்டு பேர், கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் சரீர உறவுகளை வைத்துக்கொள்ள தகுதி உள்ளவர்கள். தேவனால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி ஒரே மாம்சமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம்.
இதுபோல் உறவை வேற எங்கே வச்சாலும் அங்கே போய் தகராறு வந்துடும். வேசியோட இசைந்திருக்கிறவன் வேசியோட ஒரே மாம்சமாக இருக்கிறான் அப்படி சொல்லி தூக்கி குண்டை தூக்கி போட்டார். அப்படியானா இந்த ஒரே மாம்சமாக ஆக்கிற வேலையே கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு திருமணத்தின் போது. இந்த ஞானஸ்நானத்தின் போது இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆள் பிதாவோட குமாரனோட பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் கொண்டு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அதுபோல் இந்த ரட்சிக்கப்பட்ட ஆளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் இவர்கள் செயல்படுவார்கள். வானத்தில் அப்படி தான், பூமியில் அப்படி தான், இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்திலும் அப்படி தான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். பைபிளில் வசனம் தேடி தேடி வாசிங்க, அங்கே இருக்கிறது. அங்கே ஒன்று குறைவில்லாது இருக்கும், ஜோடு ஜோடாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. தேடி வாசியுங்கள். இதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. நித்திய ஜீவன்னா தேவனுடைய ஜீவனை பெற்று வாழ்கிறது. வெறுமனே ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறத பற்றி சொல்லலை, அது நடக்குது, உண்மைதான், பரலோகம் போகிறோம். ஆனால் தேவனுடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று தேவனை போல எல்லா விதத்திலும் திருப்தியாய் சமாதானமாய் ஜெயமாய் அப்படி வாழுகிறதை பற்றி பேசுகிறது. ஆதலால் எனக்கு தெரியும், இப்போ இது நாள் வரைக்கும் சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டேன் பரலோகம் போகிறேன்னு சொல்கிறவர்கள் கூட இப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே, உலக வாழ்க்கைன்னு சொல்லலை, நான் பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும்படியாக இவர்கள் பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் தேவனுடைய பலனை பெற்றவர்களாய் இயேசுவுக்கு சாட்சியாக பூமியில் அற்புதங்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது நாள் வரைக்கும் இருந்த இந்த தேவனை அறிகிற அறிவு ஒரு அளவில் இருந்தது. இப்பொழுது இயேசுடைய வருகை சமீபமாகும் போது இன்னும் தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் இன்னும் வளருகிறீர்கள். தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிறைந்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறது. பூமி நிறைந்திருக்கும் தேவனுடைய அறிகிற அறிவினால், தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவினால் அப்படி இருக்குது. ஆதலால் உங்களுக்குள்ளே இந்த வசனம் பிரவேசித்து இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாயிருந்து நீங்கள் நன்றாக இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க உங்களை இங்கே வைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அது அப்படி நடக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்கள் அப்படி செயல்படலாம். விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. விசுவாசியுங்கள். தேவனோடு கூட ஒப்புரவாகி அந்த ஐக்கியமாகி தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். அந்த காரியங்களை சரியாய் செய்ய தீர்மானிப்போமாக, முன்னேறுவோமாக. பாருங்கள், எங்கேயோ ஞானஸ்நானம் கொடுக்கறதுல ஆரம்பித்து அது மத்தேயு 28 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து இது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இவர் போதித்த எல்லாத்தையும் கை கொண்டாதான் அப்போ அவர் மாதிரி நடக்கிறதுக்கு தெரியும். அதனால் சர்ச்சில் கர்த்தருடைய வசனங்களை, வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நம்ம போதிக்க வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதை நினைத்து பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் என்னது? தேவனை போல நம்மை மாற்றுகிறதற்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மக்கள் என்ன பார்க்கணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மக்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். அப்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு கூட இருக்க ஐக்கியத்தில் அப்படி வரும்போது அவருடைய பரிசுத்தத்துக்குள் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து விடுதலையாக கிரியை செய்கிறார். ஆதலால் கர்த்தருடைய சாட்சி அங்கே விளங்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.